இவனுங்க மத்தியில இருந்து உசுர காப்பாத்தது பெரிய விஷயமா இருக்கு. யோ ஐயா வண்டி எடுவோம் வீட்டுக்கு போவான், இதுல நின்னுட்டு இருக்கு சும்மா. அத்தா நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டேன். இப்ப வண்டி எடுக்க தயவு செஞ்சு இந்த கண்ணை வாய் இப்படி வைக்காத. பயமா இருக்கும் பார்த்தாலே. அது இப்படி சூம்ல வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. என் கண்ணக்கைய வாய்க்க என்ன? நான் உம்மோட அழகாதான் இருக்கேன். உலக அழகிய தோத்து போயிருவாயா முன்னாடி சொல்லியார்ல. இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து. காதுல பஞ்சு வச்சுட்டு வந்திருக்க வேண்டியது. யோ ரொம்ப பேசுனீங்க, அவ்வளவுதான் மரியாதை கிட்டு போயிடும். ஆமா இவ்வளவு நாள் மரியாதைக்கு பிரிச்சுக்குள்ள எல்லாம் வச்சிருந்தா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இப்ப வெளியே எடுத்து வச்சோன்னு கெட்டு போயிருமா. சொல்லியா சொல்லு. அப்படியே புருஷனுக்கு மரியாதை தந்துட்டாலும். யோ வாய் முடிக்கிட்டு பைக்கேடா. நான் பைக்கெல்லாம் எடுத்தாச்சு. நீ யாரு முன்னாடி வந்து நிக்கா? தள்ளி இருவோம், எனக்கு இடமே இல்ல, விழுந்துருவேன். சீட்ல பாதிதான் இருக்க முடியும். இங்க முன்னாடி இடையில சில பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க. வீட்டுக்கு போயிடலாம். கூடிய சீக்கிரத்துல ஒரு புல்லட் வாங்கி அந்த புல்லட்ல நான் ஓட்டியே இந்த ஓட்ட ஸ்கூட்டியை நீரே வச்சுக்கலாம். ஆமா புல்லட் 100 ரூபா தானே. நீ நினைச்ச நேரத்துக்கு வாங்குறதுக்கு 2 லட்சத்துக்கு மேல வரோம். கையில வச்சிருக்கிறீருவா? ஏன் என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீரோ? வாங்கி காஞ்சி நினைச்சீவீரு. வாங்கி காணி நான் அதை ஓட்டியே. யோ கடுப்பு கிளப்பாம வண்டி எடுவாய். பேசிட்டு கிடக்காரு பேசி சிறையா வருது. வீட்டுக்கு போன சொல்லிட்டு இங்க வெளியே நின்னுட்டு இருக்காரு. இப்ப என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும் துடிக்கா போகலாம். எனக்கு பிரச்சனை எனக்கு தான் தெரியும். இவருக்கு எனக்கு தெரியும். ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமா இருக்கும், அதான் லேட் ஆகும். நான் வந்துட்டேன். சரியான கல்லவியமா ரெண்டு பேரும் எப்படி தனியா இருந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காவா என்னைய விட்டுட்டு? அம்மைட்ட கேளு, அம்மா தான் எனக்கு டீ தந்தா அதான் குடிக்கேன். ஏ மக்கா நீ இன்னைக்கு வரதுக்கு நேரம் ஆயிட்டல, இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க முடியுமா? டீ முந்தியே போட்டுட்டு மத்தக்கு நீ வந்துருவான்ட்டு அதான் அவளும் நானும் குடிச்சிட்டு இருக்கோம். சரி நீ வந்தோன்னா உனக்கு சூடு பண்ணி தரலான்னு. ஆமா ஏன் நட்டமாயே நின்னுட்டு இருக்கதுல இருந்து இரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லாம எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும்ல, தெரிஞ்சுமே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு வாரமே இல்ல மக்கா. இன்னைக்கு இப்ப தங்கச்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னு அவட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சொல்லவ நீ வந்தாச்சு 100 ஆயிசு பிள்ளைக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. ஏட்டியா நட்டமா நின்னுட்டு இருக்கறதுல இரு. படி தூர காலேஜ் துணி போட்டுட்டு எப்படி இருக்கிறதுக்கு? நாளைக்கு காலேஜ் இருக்கு. அப்ப நாளைக்கு வர நட்டமா ஏட்டி நிக்க போறா? உட்காரு. ஏட்டி இந்த துணி அப்படி போட்டு போயிரலான்னு பாக்கம்டி, அதனால தான் சொன்னேன். இல்லனா இப்ப தோச்சி காய போட்டுல கிடக்கணும். நாளைக்கு யூனிஃபார்ம் அம்மா. ஆமாமா சனிக்கிழமை நிறைய பிள்ளைகள் காலேஜ் கட்டடிச்சிட்டு வெளிய சுத்த போயிருன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை கண்டிப்பா கம்பல்சரியா யூனிஃபார்மே போட்டுறணும்னு சொல்லிருக்காவ. அப்படி இல்லாம போடல. ஆமா என்னன்னா அட்டுலியம்லாம் நடக்கும் தெரியுமா? நிறைய வேலையில நடத்துவாளுமா. இந்த பயக்கத எப்படின்னு பார்த்தா பொட்ட பிள்ளைங்க அப்படிதானே? பசங்களை விட கேர்ள்ஸ் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். எல்லா இடமும் அப்படிதான் இருக்கும் போல. எங்க ஸ்கூல்லயே அப்படிதான் டி. நான் போய் துணியை மாத்திட்டு வரேன். வாட்ட பேக்க போட்டுருக்க, அந்த பேக்கவே மாத்தனா என்ன? ரூபாய் ஒரு பேக் வாங்கிட்டாடி. ஏம்மா இந்த பிள்ளைகிட்ட ஒண்ணுமே சொல்லக்கூடாது போலமா. நைஸா நம்ம தலையிலேயே முளை வரைச்சிருவா. ஒண்ணு யார் சொல்லுச்சுன்னா பேசாம இருக்க வேண்டியதானே? அவ என்ன பேக்க போட்டுருப்பா உனக்கு என்னடி? நல்லாவே இல்லலாமா, அதான் சொன்னேன். நீ சும்மா கடை அவட்ட சும்மா சொன்னாலே ஆடுவா. இனி இப்போ வந்து கேப்பா பாரு 500 ரூபாய்க்கு பேக் எடுத்தா 1000 ரூபாய்க்கு பேக் எடுத்தானே. ஏம்மா அவளுக்கு அப்படியே எடுத்து கொடுத்தா எனக்கு எடுத்து தரணும். வாயை பறந்துட்டு இருக்கட்டி ஒருத்திக்கு ஒண்ணும் கிடையாது. ஏம்மா இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏட்டி இது உனக்கு நான் 8ஆம் படிக்கும்போது எடுத்தது துணி இல்லாட்டி இன்னும் மாட்டி சார்வு. ஆமாமா சும்மா போட்டு பாப்பேன்னு பார்த்தா கரெக்ட்டா இருக்கு. எங்க திரும்ப பாப்போம். நேரு கொஞ்சம் டைட்டா தான் இருக்குனே. பரவாயில்ல போட்டுக்கிடலாம். எப்பவும் ஒரே பனியன போடுறதுக்கு மாத்தி மாத்தி போடலாம்ல. ஏப்பா என்ன ரொம்ப உற்சாகமா இருந்த மாதிரி இருக்கு. காலேஜ்ல என்னது நடந்து? என்னது நடக்கும்? டீச்சர் நடப்பாவா? பிள்ளைவா நடக்கும்? எல்லாம் நடக்கதான் செய்வோமா? மொக்க காமெடி போடுறதுல மொத ஆளி வா. அம்மா கேட்டது
அதெல்லாம் பார்க்கதானே செய்ய எனக்கு ஒரு புது பேக் வாங்கி தரலாம்ல. மிஞ்சி போனா இன்னொரு 3 மாசம் இருக்கு மாட்டி. அவ்வளவு நாளைக்கு தானே போகணும். அதுக்குள்ள அந்த பேக் கிழிச்சு போடுங்க. மாதிரி ஒன்னு புதுசு வாங்கிடலாம். ஏமா எனக்கு மட்டும் புதுசா ஒன்னு வாங்கிட்டாங்கம்மா. காலேஜுக்கு எல்லா பிள்ளைகளும் அழகழகா கொண்டு வருது. அத பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி அப்போ நான் ஆன்லைன்ல பாரு எடுப்போம். ஒரு 500 ரூபாய்க்குள்ள பாரு. அதுக்கு மேல வேண்டானே. சரிம்மா. பையன் போன் எடுத்துட்டு வாரே. கிறுக்கி எப்படி போறா? அக்கானா ஒரு தங்கச்சிக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லணும். இவ அவளுக்கு மட்டும் தான் வேணும்னு எல்லாம் நினைப்பா. சுயநலவாதி. ஏன் ஓய் இந்த ரோட்டு பக்கத்துல ஒரு புதுசா கடை வந்திருக்கல, ஒரு நாள் அங்க போய் சாப்பிடுவோமா? ஒரு கடையை விட்டு வச்சிடாது, அப்பல கடையில போய் சாப்பிடு. உன்ன மாதிரி தெருவுக்கு ஒரு ஆள் இருந்தா போதுமே, அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். இப்படி உன்ன மாதிரி பட்டவே இருக்காவும் தெரிஞ்சதே கடை வைக்கான என்னதோ. ஆமா ஓய் உமக்கு பொறாம. பொறாமையா? ஆமா, பிபி சுகர் பிரஷர் எல்லாமே இருக்குது. உமக்கு கண்ட கடையில சாப்பிட முடியாது. என்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாம் சாப்பிடறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும்னா ரூபாய் நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல. மாதிரி ரூபா மட்டும் என்கிட்ட கேட்டுடக்கா. எங்க ரூபாய்க்கெல்லாம் அங்க கணக்கு பார்த்துட்டு இருப்பிய? கொஞ்சோண்டு தின்னா பரவாயில்ல, டன் கணக்குல எல்லாம் அள்ளி எழுதுங்க. உனக்கு போறதுக்கு யாரால முடிவு? வீட்டுக்குள்ள வா. ரொம்ப பேசாதுங்கண்ணே. என்னத்துக்கு ஊருக்கு வந்தான் இருக்கு இவ்வளோடி? வண்டி என்ன ரோட்ல விட்டுட்டு பெய்யாச்சு. இந்த வாலியாவது கையில இருந்து வாங்கிட்டு போனாரா? எதுல உடனும் கூட தெரிய மாட்டேங்க வண்டிய. இது யாருக்கு செருப்பு? இந்த மாமியார் கல்விக்கு செருப்பு மாதிரி தெரியுது. வீட்டுக்கு வந்துட்டாவளோ உள்ள போவே விடாது. நைஸா எஸ்கேப் ஆயிரணும். அப்படியே ராணியக்க வீட்டுக்கு ஓடிடுவோம். இந்த வாலி வேற கையில இருக்கிறது என்ன செய்ய? சரி கொண்டு போவோம். எஸ்கேப். சின்னதரே எம்மா எப்பமா அந்த ஒரு காமன் நேரம் இருக்கு மக்கா. நானும் வந்து இதுலயே இருக்கேன். ரெண்டு பேரும் எந்தால போனியே? சின்ன பொண்ணுக்கு அண்ணன் வீட்டுக்கு போனோம். நீங்க ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாதம்மா? போன் பண்ணிட்டு வரதுக்கு என்கிட்ட போன் இருக்கணும்ல. அதுதான் ரிப்பேர் ஆகி 2-3 மாசம் ஆகுது. யாரும் சரி பண்ணி தரதுக்கு ஒருத்தனும் சரி பண்ணி தர மாட்டாங்க. போன் இல்லாம தான் அப்ப போன் பண்ணாம இருந்தியோ? நானும் இவளுக்கு என்ன சுவாலியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஒரு நாளாவது எனக்கு அடிச்சு பாத்தியால அம்மிக்கினு? எப்ப அடிச்சு பார்த்தமா சுவிச் ஆஃப்ல வந்துச்சு. அதனாலதான் சரி அங்க போய் பாத்துக்கிடுவோன்ட்டு விட்டேன். இன்னைக்கு வரல நாளைக்கு வரலான்னு அப்படி ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கு பார்த்துடுங்க. ஆனாலும் வந்து 1 மாசம் ஆகுது. ஒரு 8 கூட என்னை வந்து பாக்கணும்னு உனக்கு தோண மாட்டேங்குது. உன்னையும் உங்க அண்ணனையும் நான் பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்ல. அண்ணன் உன்னை வந்து பாக்க வரலையோ? அவன் எங்க வருவான்? அவன் வரமாட்டானே. என் மாவா ஒருத்தி தான் என்னை வந்து பாக்க வாரா. வேற 2 பேரும் எந்தால போனான்னு தெரியாம பெய்யாச்சு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். அம்மைக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்தியால? ஏமா நானே எங்க வேலை இல்லாமலாம் இருந்தேன் 3-4 மாசமா. வீட்டுல பிள்ளைகளுக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வராமதாமோ வந்தேன். இப்ப என் கையில எல்லாம் சுத்தமா காசே கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணுதான் அங்கங்க வாங்கி உருட்டி பரட்டிட்டு கிடக்கா. அந்த மகராசி எங்க போனா? ஆலகாண்டுல நீ ஒத்துக்கி வாரா? 2 பேரும் சேர்ந்து தானே வந்திருப்பிய? ஆமா வெளியதான் நின்னா வரவாய்ப்போம். வரட்டும் வரட்டும். அம்மா சின்ன பொண்ணுக்கு அம்மாங்க உள்ளதனமா இருந்திருப்பாங்க. உங்ககிட்ட பேசலையா? பேசினவ அந்த 2 பிள்ளைகளை இருக்க விட மாட்டேங்க. அதான் உறங்க வச்சுட்டு வரேன். நாங்க மேல ரூமுக்கு போனாவ பத்துக்க. அதான் ஒத்தையில இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டீங்களாமா? சாயங்காலம் வந்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்டீங்களான்னு கேளு. ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறிய? ஆமா, உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கி விட்டுருக்கேன். ஒரு 8 அம்மான்னு வந்து பார்க்க வர மாட்டேங்கிறிய. அப்பா இருந்தா இப்படி இருப்பாவளா? நான் ஒத்தையில இருக்கேன். ஒரு 8 பார்க்க வரணும்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தோணிச்சால 2 பேருக்கும்? ஏமா நான் வெளிநாட்டுல இருந்தேன். அவையே வரமாட்டேக்கான். அவன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு வர மாட்டேங்க. அவ ஏசியாலாம் சம்பாதிச்சு அங்க கொண்டு கொடுங்கன்னு சொல்லி ஏசியாலாம். அதனால வரமாட்டாங்க. ஒரு பெத்த அம்மையை பாக்கிறதுக்குமா விடாம இருக்கா? நான் வந்து ஒரு நாள் பேசட்டு. நீ என்னல பேச போற? நீ ஒண்ணு பேசாண்டா. குடும்பத்துக்குள்ள என்னால ஒரு குழப்பமும் வரக்கூடாது. நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள தனியா ஒண்டிக்கிட்டையா இருந்துகிட்டு அந்தால போய் சேர வேண்டியதான். இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. நான் என் கையில ரூபா இருந்துருவீங்க உடனே வந்து உங்களை பார்க்க வந்திருப்பேன். என் கையில ரூபாயும் இல்லையா? எல்லாவட்டும் கேட்டு பண்ண வேண்டியதா இருக்கிறதுனாலதான் எனக்கும் முடியல. ஓஹோ, அப்ப நீயும் பொண்டாட்டி பேசுறேன் கேட்டுட்டு இருக்கா? ஏமா அப்படி இல்லாம என் கையில இப்ப ரூபா இருந்து நான் வந்திருப்பேம்மா. ஒரு பைசா கிடையாது. வீட்டு செலவுக்கே ஒண்ணு இல்லாம நாங்க இருக்கோம். இல்ல எனக்கு நீ ஒண்ணு வாங்கிட்டு வரான்டா. எனக்கு ரூபாயும் தரான்டா. என்னைய வந்து பாத்தி அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி வந்து அது பேசி இருக்கலாம்ல. நானா இப்படி வீடு தேடி வர வேண்டியதா இருக்கு. சரிம்மா சங்கடப்படாதுங்க, நான் இனி வாரேன். வா வா பாப்போம் இனி எப்ப வாரான். இந்த மாமியார் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கு ஓடி வந்துட்டோமா? நல்ல நேரத்துக்கு செருப்பு பார்த்தேன். உள்ள போயிருந்தேன்னா அவ்வளவுதான். ஓடு ராணியக்கா வீட்டை பார்த்து சீக்கிரம் ஓடு. இந்த பேக்ல எப்படி இருக்கு? பியாக்கெல்லாம் கொள்ளாண்டா. வேலை எவ்வளவு முதல்ல சொல்லு. அதுக்கு அப்புறம் பியாக்க எடுக்கலாமா இல்லையா நான் சொல்லி. என்ன 599 மே? எடி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? 600 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள பாருன்னு சொன்னேன். 600 ரூபாய் வந்து நிக்குது பாரு. ஏமா 500 ரூபாய்க்குள்ள தான பாருங்க. நீங்க 599 தான 600 வரலையே. ஏமா மிகப்பெரிய காமெடி போட்டுட்டமா சிரிச்சிருங்க. நீ உன் வேலைய பாருங்க. இங்க என்ன நம்ம வந்ததே பார்க்காம சண்டை போட்டு நடக்கவே ராணியக்கா? இவ என்ன வாலிங்க வந்து நிக்க வாசன பண்ணு. என்னக்கா ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போலயே? ஒரு பிரச்சனை இல்ல சின்ன பண்ணே. காலேஜ் போறதுக்கு இந்த தோல்பி வேணும்னு கேட்ட பத்துக்க. சரி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கு 500 ரூபாய்க்குள்ள சொன்னதுக்கு 599 ரூபாய் வந்து அவளுக்கு 500 ரூபாய்க்குள்ள தான் வருவா. 600 வரலையாமா. அப்படி என்ன சண்டை போட்டுட்டு இருக்க பத்துக்க? எத்தே கூட ஒரு 99 ரூபாய் தானே. இது வாங்கி தந்தா என்ன உங்களுக்கு? காலேஜ்ல ஒவ்வொரு பிள்ளைல 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் பேக் வச்சிருக்கு. நான் என்ன அப்படியே கேக்கேன். 599 ரூபாய்
அப்பதானக்கா ஆசைப்பட்டதெல்லாம் எடுக்க முடியும். மாதிரி புருஷன் வீட்டுக்குலாம் போன பிறகு இப்படியே வாங்க முடியும்? ஏன் புருஷன் வாங்கி கொடுக்க மாட்டானா? அங்க போன பிறகு இவ இஷ்டத்துப்படி வாங்க முடியாதுலக்கா. எல்லாம் அவருக்கு பிடிச்சதான் வாங்க முடியும். மாதிரி இவன் எப்பதான் வாங்கியது? நீங்க சொல்லுவீங்க அங்க போய் வாங்குன்னு, அவர் சொல்லுவார் உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போதே வாங்கிருக்க வேண்டியது. ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பண்ணி அந்த பிள்ளைய போட்டு இது பண்ணாருங்க. கூட 99 ரூபா வாங்கி கொடுங்க. நல்ல நேரத்துக்கு சின்ன பண்ணத வந்தாவ. அதற்கட்டே நீ என்ன வாலி கைமா வந்து நிக்க? எக்கா அது ஒரு பெரிய கதை. எங்க வீட்டுல எங்க மாமியார் வந்திருக்காவுக்க. நான் தான் வெளியே செருப்பு பார்த்தேனா ஓடி வந்துட்டோம்ல. சிந்து வீட்டுக்கு போனே பார்த்துட்டு கொஞ்சோண்டு கறி கொடுத்து விட்டாவ. அதையும் தூக்கிட்டு அங்க வந்துட்டேன். எனக்கு மாமியார் வந்திருக்கா நீ வந்தியா? ஆமா யாங்கு வீட்டுக்கு போ முதல்ல. யாங்கு இப்படி சொல்றிய? வீட்டுக்கு போனே.